சுவாமி ரமண மகரிஷிட்ட திருவண்ணாமலைக்கு ஒரு வேற்று மதத்தால் அடிக்கடி பாருங்க, அவர் வீட்டில் பிரச்சனை, அவர் கார் வண்டி ஓடுறவர் போய் பக்கத்து மதிலில் பாருங்க காரை போட்டு இருக்க கூட அமைதியாயிருமா. ஒரு நாள் பாருங்க சனி ஞாயிறுலே வீட்டை நிற்கலாம், இரண்டா குடும்பத்தில் பிரச்சனை துன்பம், வீட்டில் இருந்தால் நெடுங்க சண்டை வாய் அவருடைய மனைவி. அதுக்காக பாருங்க அண்டைக்கும் எடுத்து வந்து அங்கே போட்டு கிடப்பாராம் அந்த அமைதி பருவத்துக்கு. ஒரு நாள் அவர் ஓடி வரும்போது, இது உண்மை கதை பாருங்க, திருவண்ணாமலை நடந்தது. அவர் அப்படி வரும்போது ஒரு ஆள் வந்திருக்கார், எங்கே போகிறீங்கன்னு கேட்க, ரமணாசிரமத்துக்கு போகிறோம் அப்படி. நானும் வரலாமாட்டா, வாங்க, இப்படி தான் குடும்பத்தில் பிரச்சனை, நான் வந்து அந்த மரத்தில் போட்டிருக்கக்குள்ளே அமைதி வருது, உள்ளுக்குள்ளே போனால் அப்படி இருக்கு, நாங்கள் வரலாமா, எல்லாரும் வரலாம் பகவான்கிட்ட அப்படின்னு. அப்படி போயிருக்கும் போது சுவாமி பாருங்க நெடுக பேச மாட்டார். ரமண மகரிஷி இருந்து போட்டு தான் கதை பேசுவார். இப்போ அவர் சமாதி அடைஞ்சிட்டார். அப்போ அவர் பேசி கொண்டிருக்கும் போது அவர் கேட்டார், நாங்கள் சாதாரண மக்கள் குருவை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு. நீ அவர்கிட்ட போயிருக்கும் போது உனக்கு அமைதி வரும், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்வு வரும் அப்பா. அவர் தான் குரு, அவர் தான் கடவுள். உன்னுடைய மனம் காட்டி தருப்பாருங்க.